கொலைக்களமாக மாறப்போகும் இலங்கை. சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சினைக்கு அதிபர் ரணில் எடுத்துள்ள முடிவு. ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்கால விவகாரம் அம்பலமாகும் அரசாங்கத்தின் முயற்சி. பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவிகளுக்கு முற்றுப்புள்ளி. விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்து. முகநூலில் அடிமையாகிவிட்டாரா சாவகச்சேரி முன்னாள் வைத்திய பொறுப்பாளர் அர்ச்சுனா. பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியிருக்கும் லோகோபிட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்வ குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாடகர், நடிகர் உட்பட 7 பேரை கொலை செய்வதற்கு காஞ்சிபனியும் லோகோபெட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலில் தெரியவந்துள்ளது. இந்த 7 பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாக, அதனை திருப்பிக் கொடுக்க முடியாமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதுங்கியிருக்கும் நாடுகளுக்கு சென்று வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த படுகொலை திட்டத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து எழுந்துள்ள பிரச்சினைகள் மனச்சாட்சிப்படி வேலை செய்பவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது. தற்போது சாவகச்சேரி விடயத்தில் வடக்கின்குட்டி மாபியாவை காத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனங்களும் பழிவாங்கல்களும் ஏற்படக்கூடும் என அறிகுறிகள் வெளிப்பட்டு கொண்டாலும் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து இதற்கு எதிரான சில அறிகுறிகள் வெளிப்படப்படுகின்றன. அந்த வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கூடிய ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை கூட்டத்தில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சினை குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு விசாரணை குழு ஒன்றை அமைத்து விசாரணை செய்வது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிய பதில் அத்தியட்சகரை நியமித்துள்ளமையானது சில மாபியா முகங்களை காத்துக்கொள்ளும் நகர்வுகளாக உள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மட்டும்தான் இந்த பிரச்சினையான கேள்வியும் தற்போது எழும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்து மக்கள் கருத்து கணிப்புக்கு செல்ல அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திப்ப வீரக்குடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலம் குறித்து மக்கள் கருத்து கணிப்பை நடத்த உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக உத்தரவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டாலும் நாடாளுமன்றத்தின் 3/2 பங்கு அதிகாரத்தை கூட அரசாங்கத்தால் பெற முடியாது எனவும், எதிர்க்கட்சி என்ற வகையில் அதனை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த முயற்சியை முறியடிக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தமக்கு அதிகாரம் கிடைத்த 17ஆம் திகதி அதிபர் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அறிவிப்பை ஒத்திவைத்தால் அரசாங்கத்தின் தந்திர வியூகத்தின் வெற்றிக்கு தேவையான கால அவகாசம் வழங்குவது போல் ஆகிவிடும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி செய்வதை தடுக்கும் நோக்குடன் அரசு மற்றும் அரச நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கடத்தொழில் நீரியவள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணைக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை சுங்கத்துடனும் நேற்று உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண மோசடி அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல் போன்ற காவல்துறையினரால் நடத்தப்படும் விசாரணைக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள உடன்பாடுகள் எட்டுவதே இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நீண்ட காலமாக காவல்துறை விசாரணைகளுக்கான தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைவதோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகள் குழு ஒன்றை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என காவல்துறை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நுவரெலியாவில் இருந்து திருகோணமலை நோக்கி சென்ற அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை நுவரெலியா கண்டி வீதியில் லபுக்கலை பகுதியில் இடம்பெற்றது. விபத்தில் 37க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றை விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த பேருந்தில் 42 பேர் பயணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து காரணமாக நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்தவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பொறுப்பதிகாரியாக கடந்த மாத நடுப்பகுதியில் பொறுப்பேற்ற அர்ச்சுனா செய்த துணிச்சலான செயல்கள் சிலவற்றால் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற்றுள்ளார். திரைப்படங்களில் வரும் கதாநாயகர்களின் தோற்றம் மட்டுமல்ல, அவர்கள் மேற்கொள்ளும் மக்களை கவரக்கூடிய செயற்பாடுகள் போன்றவற்றையும் சிறந்த விளக்க காட்சிகளாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் காணப்பட்ட பாரிய குறைபாடுகள் தொடர்பாக ஏற்கனவே அப்பகுதி மக்களுக்கு பெரும் விசனம் இருந்துள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலை ஏன் செயல்பாடு அற்ற நிலையில் உள்ளது, யார் இதற்கெல்லாம் காரணம் என தனது சிறப்பான துணிவான நியாயமான செயற்பாட்டால் தனது முகநூல் பக்கத்தில் வைத்தியசாலை பொறுப்பதிகாரி அர்ச்சுனா வெளியிட்டார். ஏற்கனவே சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக பெரும் விரக்தியில் இருந்து அப்பகுதி மக்களுக்கு அதே வைத்தியசாலை பொறுப்பதிகாரி தெரிவித்த கருத்துக்கள் பெரும் வரவேற்பை பெற்றது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் மட்டுமல்ல, யாழ்ப்பாண மக்கள் மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழும் புலம்பெயர் தமிழர்களையும் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். அர்ச்சுனாவுக்கு எதிராக செயல்பட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் அரச வைத்திய உயரதிகாரிகள் போன்றவர்கள் அர்ச்சுனா மீது வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு அவர் முகநூலில் அடிமையானவர் என்றும் அவர் தளம்பல் மனநிலையில் உள்ளவர் என்பதுமே ஆகும். இவ்வாறான நிலையில் கடந்த 4 நாட்களுக்குள் அர்ச்சுனா தனது முகநூல் பக்கத்தை 50,000க்கும் மேற்பட்டவர்கள் பின்தொடர தொடங்கியுள்ளார்கள். மேலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அரை மணத்தியாலத்திற்குள் நள்ளிரவு தாண்டியும் அர்ச்சுனா தனது முகநூல் பக்கத்தில் பதிவுகளை இட்டு வருகின்றார். இவ்வாறான செயற்பாடு அவர் முகநூலில் வரும் விருப்புகள் மற்றும் கருத்துக்களுக்கு அடிமையாகிவிட்டார் என்றே தோன்றுகின்றது. அர்ச்சுனாவுக்கு எதிரி யாராவது தமது முகநூல் பக்கத்தில் அல்லது வேறு சமூக வலைதளங்களிலோ கருத்துக்கள் வெளியிட்டால் அவற்றுக்கு எதிராகவும் தனது முகநூல் பக்கத்தில் கருத்துக்கள் இட்டு வருவது அவரை சிறந்த ஆற்றல் உள்ளவர் என எண்ணிய பலரையும் வெறுப்புக்கு உள்ளாகியுள்ளது. அர்ச்சுனா தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் ஏனைய எதிர்த்தரப்புகளும் கூறும் தகவல்கள் உண்மையா என சிந்திக்க வைக்கின்றது. அர்ச்சுனாவுடன் தொடர்பில் இருக்கும் அவரது நண்பர்கள் இது தொடர்பாக அவருக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என இணையவாசிகள் தெரிவித்து வருகின்றனர்.